எடுத்துருங்க கொடுக்க வச்சுட்டா எடுத்துருங்க எடுத்துடலாம் எடுங்க பையன் சார் ஓரமாங்க ஓரமாங்க கிட்ட போய் கொஞ்சம் பை கொஞ்சம் முன்னாடி வாங்க பை சாமி ஆச்சா பை ஜரா சாமி கொஞ்சம் மைக் கீழே அண்ணா அண்ணா கொஞ்சம் I wish all my brothers and sisters happy Eid Mubarak. Pull out. ஒரு 2 மினிட்ஸ் கேமரா அண்ணா எடுங்க Hello. ஒரு 5 நிமிஷம் எல்லாம் எடுங்க ஒரு நிமிஷம் I wish all our brothers and sisters a very happy Eid al-Fitr. May Allah bless all of us. We are all one and our Creator is one. Inshallah. There is no difference whether I am a Muslim or a Hindu, nothing. ஒரே ஒரு அல்லாஹ். Thank you. ஓகே Thank you. Thank you. சரி ஓகே அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் வழி விட்டுக்கண்ணா வக்வாரிய சட்டத்தை பற்றி கேட்குறாங்க வக்வாரியம் இருக்குல்ல பாய் நம்ம வக்வாரியம் இருக்குல்ல வக்போர்டை பற்றி ஒரு சின்ன No comment on that. கொஞ்சம் பாடி விட்டுக்கண்ணா Thank you. கொஞ்சம் வழி விட்டுருங்க அப்படியே வழி விட்டுருங்கண்ணா நானா நீ உள்ள வந்து கொஞ்சம் நல்லவங்க ரைட்ல இருக்கு பாருங்க கொஞ்சம் மைக் அதான் சொல்லிட்டாங்க அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜேஎம் பஷீர். உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த ஒரு மாதம் இஸ்லாமியர்களுடைய முக்கிய கடமையான புனித ரமலான் மாதத்தை நோன்பு இருக்கிறது. இந்த ஒரு மாதம் கடுமையான நோன்பிருந்து இறைவனுக்காக வேண்டி மனதையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தி நாங்கள் இன்றைக்கி கடுமையான நோன்பு எடுத்திருக்கோம். இந்த நோம்பினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி புனித ரமலான் பண்டிகையை கொண்டாடுறது. இஸ்லாமியர்களுடைய முக்கிய கடமையான இந்த ரமலான் திருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஏடிஎம்கே பழனிசாமி இன்னைக்கு ட்விட் போட்டிருக்காரு. ஏடிஎம்கே தான் இஸ்லாமியர்களோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதானா? ஆனால் ஏடிஎம்கே பீரியட்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் அவங்க ஓட்டெடுப்பு நடத்தி இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லீம்களுக்கும் சிறுபான்மைக்கு மக்களுக்கு எதிராக வாக்களித்து பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை வெற்றி பெற வச்சது எடப்பாடி அதிமுக ஆட்சியில் தான். அப்படி இருக்கப்போ அவர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பார்? முந்தா நாள் சட்டமன்றத்தில் வந்து நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காரு. இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனேயே சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காரு. இப்போ இதுலேருந்து தெரியும் யார் வந்து சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பாதுகாப்பான ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஜேபியோட இப்போ மறைமுகமாக அரசியல் பேசிட்டு முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு வாங்கணும். ஏன்னா போன வாட்டி முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு வாங்க முடியாத சூழ்நிலை இந்த வாட்டி வந்து அவங்க நாடகம் போட்டுருக்காங்க. இஸ்லாமியர்களுடைய மொத்த ஓட்டு வந்து சிறுபான்மை மக்களுடைய எல்லா ஓட்டும் வந்து டிஎம்கேக்கு தான் போகும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் போடாத வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து முதலமைச்சர் இதை விட்டுட்டு சும்மா பேக்கில் திரைமறைவில் வந்து பிஜேபியுடன் கூட்டணி வச்சுருக்கிறதெல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு அறவே பிடிக்காது. நிச்சயமாக அதிமுகவுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு விடவே விடாதுண்ணா. ஆனால் விஜய் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் தப்பான விஷயமா பேசிட்டு இருக்காரு விஜய் சார். ஏன்னா அவர் மேன் மே கம் பட் ஐ எம் கோ ஃபார் எவர் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்காரு. பட் அந்த வாக்கியத்தை எழுதுறது வந்து வில்லியம்ஸ் பிளேக் அப்படின்னு சொல்கிறார். பட் அது எழுதுறது வில்லியம்ஸ் பிளேக் கிடையாது, ஆல்ஃபிரட் டென்னிசன் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. ஒரு தலைவர் வந்து ஒரு வார்த்தையை மேடையில் அரசியல் மேடையில் பேசுகிறப்ப அந்த வாக்கியத்தை எழுதுறது யாருன்னு கூட தெரியாமல் அவர் பேசுகிறாருன்னா தப்பாக பேசக்கூடாது விஜய் சார். நீங்கள் எல்லா விஷயத்தையும் தப்பாக பேசுங்க. ஏன்னா என்னை வந்து நீங்கள் யாரும் தடுத்தீங்கன்னா நான் காத்தா மாறுவேன் சூறாவளியாக மாறுவேன்னு சொல்கிறீங்க. உங்களை யாருமே தடுக்கலை. நீங்கள் காத்தாவும் சூறாவளியும் மாறினா அந்த காற்றும் சூறாவளியை மக்களை என்ன பண்ணணுன்னா சூறாவளி புயல் வந்து தன்னையும் அழிச்சிக்கும் மக்களையும் அழிச்சிடும்.
நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தப்பாக பேசுறீங்க. நீங்கள் பேசுறது எல்லாமே தப்பு. விஜய் வந்து எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க, அது எப்படி பாருங்க சார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார், கலைஞர் இவங்களோட பழகி, அண்ணாவோட பழகி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து கொண்டு வந்திருக்காரு. விஜய் வந்து யாருடைய அரசியலில் ஃபாலோ பண்ணியிருக்காரு? நேற்று பிறந்த குழந்தைன்னு சொல்லி அண்ணன் சேகர் பாபு அண்ணன் சொல்லியிருக்காங்க. பட் இதுதான் சார் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம் சார். நெக்ஸ்ட் தேவர் படம் எந்த அளவுக்கு தேசிய தலைவர் முடிஞ்சிச்சு சார். இப்போ டைட்டில் போட்டுட்ருக்கோம். இந்த மந்த்துக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் சார். தேங்க்யூடா. எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். தேங்க்யூடா.